உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டக்குனு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். சார் டிப்ஸ் ஃபார் 99% எடுக்கணும் அப்படின்னா 5 டாபிக் கவர் பண்ணணும். 5 டாப்பிக்கில் இங்கிலீஷ் எடுத்துடலாம். 2 இங்கிலீஷுமே ஈஸியாக எடுத்துடலாம். ரீடிங் இங்கிலீஷும் எடுத்துக்கலாம், டெக்னிக்கல் இங்கிலீஷும் எடுத்துக்கலாம். குவான்டிட்டி ஆப்டிடியூட் ஈஸியாக தான் வரப்போகுது. டேட்டா சஃபிஷியன்சியில் பார்த்து இருந்துக்கோங்க. டேட்டா இன்டர்பிரேஷனில் ரொம்ப கவனமாக இருங்க. டேட்டா இன்டர்பிரேஷன் தான் ரொம்ப ட்விஸ்ட் வைப்பாங்க. முக்கியமாக செகண்ட் டாபிக் டேட்டா இன்டர்பிரேஷனில் பை சார்ட்டு, லைனு, டேபிள்ஸு, பார் சார்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக எழுதிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு கேட்பாங்க. ரீடிங் கம்ப்ரஹென்ஷன் மாதிரி கேட்பாங்க. அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டு, லாங்கு அதில் இருக்கும் இல்லையா பிஸ்னஸ் அனாலிசிஸில் அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க. ஏன்னா ஷார்ட் பேசேஜ் வந்து இப்போ கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மேபி லாங் கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் மாட்டிப்பீங்க. லாங் கான்செப்ட் இல்லாமல் உள்ளே போயிடாதீங்க. பிஸ்னஸ் அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு 99 ஸ்கோர் எடுக்கிறதுக்கு விடாமல் பண்ணுற ஒரு பெரிய பிக்கஸ்ட் பேரியர், பிக்கஸ்ட் ஃபேக்டர் அங்கே தான் வந்து நிற்பாப்புல. பிஸ்னஸ் அனாலிசிஸில் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கள். பிஸ்னஸ் அனாலிசிஸ் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுட்டு உள்ளே போங்க. முக்கியமான விஷயம் பிஸ்னஸ் அனாலிசிஸில் ஃபஸ்ட் எடுக்க வேண்டாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. பங்க்சுவேஷனில் மிஸ்டேக் பண்ணுவீங்க. இடியம்ஸில் மிஸ்டேக் பண்ணுவீங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. ப்ரிப்பரேஷன் பண்ணுறத தாண்டி ரிவிஷன்ஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் தெரிஞ்ச டாபிக் ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 99% எடுக்கிறது. 3வது விஷயம் எக்ஸாமுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் காமான மைண்ட் செட்டுக்குள்ளே எக்ஸாமுக்குள்ளே போங்க. ஹைப்பான மைண்ட் செட்டுக்குள்ளேயும் போயிடாதீங்க. லோவான மைண்ட் செட்டுக்குள்ளேயும் போயிடாதீங்க. இது 99% எடுக்கிறதுக்கு கொடுக்குற டிப்ஸ். சரிங்களா? அட் த சேம் டைம் எக்ஸாமில் போயிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் எடுக்கும்போது செல்ஃப் எவல்யூஷன்